Hi friends, welcome to Mr. Stitch Blossos. எல்லாரும் அவாய்ட் பண்ற ஒரு கிளாத் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, இதுதான் வந்து டிஷ்யூ சில்க் மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் பாருங்க, இதை பார்த்த உடனே எல்லாரும் இதுல ட்ரெஸ் தைச்சு போடுறதா, இது நல்லா இருக்குமா, இது எப்படி நம்மளுக்கு செட் ஆகும், கரெக்டா ஃபிட்டிங் வருமா, இல்ல இது கம்ஃபர்டபுளா போட முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இந்த கிளாத் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கிளாத் வந்து எதனால எல்லாரும் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி மொடன்னு இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த கிளாத் ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா இருக்கும். ஸோ இவ்வளோ டிரான்ஸ்பெரண்டா இருக்கே, இதை நம்ம எப்படி வியர் பண்றது, எப்படி போட முடியும் அப்படின்னும் எல்லாரும் நினைச்சு இதை ஒதுக்கிடுவாங்க. மோஸ்ட்லி நீங்க வந்து டெய்லரா இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாத்தை வந்து பைப்பிங் பண்றதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய டெய்லர் ஷாப்ல டிஷ்யூ சில்க் மெட்டீரியல் வாங்கி பைப்பிங் மட்டும் பண்ணிட்டு இந்த கிளாத் அப்படியே தூக்கி போட்டுருவோம். எப்படி வந்து நம்ம ஒரு குழம்பு வைக்கும் போது தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டுட்டு அந்த கருவேப்பிலை தூக்கி வெளியே போடுறோமோ, அதே மாதிரி இந்த மெட்டீரியலையும் வந்து பைப்பிங் மட்டும் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி வெளியே போட்டுருவோம். அந்த மாதிரியான ஒரு கிளாத் தான் இது. பட் இந்த இந்த டிஷ்யூ சில்க் இருக்கு இல்லையா, இந்த கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிளாத். இதை வந்து இனிமேல் எல்லாரும் வந்து ஒரு பார்ட்டி வியர், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஒரு கிராண்ட் லுக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஷ்யூ சில்க் மெட்டீரியல் வாங்கி நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு மேரேஜுக்கு போறீங்க, இல்ல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி போகும்போது மெயினா எல்லாரும் யோசிக்கிறது என்ன, எந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பொதுவா யோசிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பட்டு சாரி, இல்ல சில்க் பேஸ்டு இருக்கிற மெட்டீரியல், இல்ல சில்க் காட்டன் மெட்டீரியல், அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் யோசிச்சு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டு போவோம். ஸோ அப்படி இல்லாம இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஷ்யூ சில்க் மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல் நீங்க வந்து இதை தான் நீங்க வந்து வாங்கி போட்டீங்க அப்படின்னா பயங்கர கிராண்டா இருக்கும். எதுக்காக பயங்கர கிராண்டா இருக்கும்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இந்த டிஷ்யூ சில்க்ல ரெடி பண்ண ஒரு ட்ரெஸ் இது. சுடிதார் டாப்பு, இதுல வந்து சைட் ஸ்லிட் வச்சு க்ளோஸ்டு வி நெக் வச்சு அதுல வந்து ஆரி ஒர்க்கும் பண்ணி 3/4 ஸ்லீவ் வச்சு ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல. இங்க வந்து இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறதுக்காக மேனிக்வின்ல மாட்டி வச்சிருந்தேன். அப்போ வந்து கடைக்கு அடுத்து ஆர்டர் கொடுக்க வந்து 2-3 கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு, ஐயோ இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கே, இதே மாதிரி எனக்கும் வேணும், இது என்ன மெட்டீரியல் சொல்லுங்க, இதே மாதிரி நானும் வாங்கிட்டு வந்து தரேன், எனக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஒரு பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற மாதிரி சில்க் மெட்டீரியல் அந்த மாதிரி போகாம நல்லா கிராண்டா தெரியணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து நீங்க தாராளமா இந்த மெட்டீரியல் ஒரு டைம் மஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கிராண்டா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ் பண்ணி நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான். இப்போ ஒரு டெய்லர் ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னா இப்ப ட்ரெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறது, இப்ப என்னோட ஷாப்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்க கஸ்டமர், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பயங்கர கிராண்டா இருக்கும், பயங்கர சைனிங்கா தெரியும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஆரி ஒர்க்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ வந்து கிறிஸ்மஸ் வருது, அடுத்து நியூ இயர் வருது, அடுத்து பொங்கல் வருது. ஸோ இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் உங்களோட ஃபங்க்ஷனுக்கோ இல்லை உங்களோட ஒரு விசேஷ நாள்லையோ நீங்க அதை போடும்போது ரொம்ப கிராண்டா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஷாப்க்கு வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுடிதார் தான் ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த துணியிலேயே வந்து நம்ம மேக்ஸி ட்ரெஸ் அந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பிளவுஸ் மட்டும் தச்சு பழகணும்னு நினைச்சீங்கனாலும் என்கிட்ட கோர்ஸ் இருக்கு. பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ல, பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல நீங்க சூப்பரா என்கிட்ட பழகிக்கலாம். இது போக நம்மகிட்ட ப்ரொஃபஷனல் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் இருக்கு, ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் இருக்கு, சாரி குச்சு கிளாஸஸ் இருக்கு, சாரி ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.